ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு பண்ணலாங்களா? அதுக்கு முதல்ல வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கணும், தக்காளி தனியாக அரைச்சிக்கணும், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வைக்கணும். நான் சட்டியில் செய்கிறேன், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு. கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஸ்பைசிஸ் 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் ஒரே ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போடுறேன். சோம்பு போடுவாங்க, நான் சீரகம் தான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குவோம். இப்போது 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுது. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அது வரலும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதக்கி கொடுப்போம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைசிஸ் போடலாமா? வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு. இது சும்மா அந்த மசாலா வதங்கி அது ஒரு பச்சை வாடை போகிற வரலன்றதுக்காக தான் உப்பு போட்டு வதக்கிறதுக்கு. அது போன உடனே நம்ம சிக்கனை அலசி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சிக்கன் பீஸ் எல்லாம் பெருசு பெருசாக ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவோம். நல்லா கிளறி கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ மூடிட்டோம்னா அது நல்லா பெருசாகும். தண்ணி விடாமல் மூடி வச்சுட்டு வதக்கி கொடுப்போம். பார்த்திங்களா, பெருசு பெருசாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பா வைக்கணுன்றதுக்காக தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப மூடிடுவோம். மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்தோடனே மறுபடியும் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா எனக்கு கொதித்து நல்லா சிக்கன் வெந்துடணும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான்.